ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது climate அண்ட் வெதர். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம climate அண்ட் வெதர் பார்ப்போம். கிளைமேட்னா என்னங்கிறது தெரியும் வந்துட்டு. உதாரணத்துக்கு டே டு டே சேஞ்ச் ஆகிறது கிடையாது, அது ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ் ஆஃப் வெதர் கண்டிஷன். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா வந்துட்டு, இப்போ சஹாரா டெசர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாட்டான கிளைமேட்டாக இருக்கும், வந்துட்டு ஹாட் டெம்பரேச்சர் இருக்கும், வந்துட்டு நோ ரெயின்ஃபாலே இருக்காது, வந்துட்டு ஹியூமிட் டெம்பரேச்சர் அங்கே கிடையாது. அதேமாரி போலார் ரீஜன் பாருங்கள், ஆர்டிக், அண்டார்டிகாலெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பொழுதும் வந்துட்டு ஸ்னோ இருந்துக்கிட்டே இருக்கும், வந்துட்டு அங்கே பெருசாக வந்துட்டு வெயில் இருக்காது, வந்துட்டு ரொம்ப கோல்டான டெம்பரேச்சராக இருக்கும். வந்துட்டு லே லதாக்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு கோல்டு டெசர்ட் மாரி தான், ரொம்ப பெருசாக வந்துட்டு உங்களுக்கு இது இருக்காது, மழையும் இருக்காது வந்துட்டு. அதேமாதிரி ராஜஸ்தான் சில பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான ஏரியாவாக தான் இருக்கும். இதை தான் வந்துட்டு கிளைமேட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, மினிமம் 30 to 35 இயர்ஸ், அட்லீஸ்ட் 30 இயர்ஸ் எடுத்துக்கிறாங்க. வந்துட்டு 30 இயர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரீஜன் வந்துட்டு ஹாட்டாக இருக்கா ஹியூமிடாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணிட்டு அதை தான் வந்துட்டு அவங்க கிளைமேட்டுன்னு சொல்கிறாங்க. வந்துட்டு இது வந்துட்டு லாங் டேர்ம் வந்துட்டு ஆவரேஜ் ஆஃப் வெதர் கண்டிஷன். உதாரணத்துக்கு நெக்ஸ்ட்டு வெதர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஷார்ட் டேர்ம். இப்போது இன்றைக்கி வந்துட்டு சென்னைன்னு வச்சுக்கோங்க, சென்னையில் வந்துட்டு இன்றைக்கி வெயில் அடிக்குது, நாளைக்கு நியூஸில் சொல்லுவாங்க வந்துட்டு மழை பெய்யுதுன்னு, அடுத்த நாள் திருப்பி புயல் உருவாகுது, இன்னும் நல்லா மழை பெய்யும், அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு 4 நாள் கழித்து நல்ல வெயில் அடிக்குங்கிறாங்க. இது டே டு டே ஆக்டிவிட்டீஸு, ஷார்ட் பீரியடும் சொல்லலாம். வந்துட்டு இப்போ நியூஸில் சொல்லுவாங்கள்ல வந்துட்டு இன்றைக்கி 12 to 2 நல்ல மழை பெய்யும், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 மணிலேருந்து நார்மலாக வந்துட்டு மப்பாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு மழையே பெய்யாது, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் அட்மாஸ்பரிக் கண்டிஷன். வந்துட்டு இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, டெம்பரேச்சரை வச்சு, ஹியூமிடிட்டி ஈரப்பதத்தை வச்சு, ரெயின்ஃபாலை வச்சு, அதுக்கப்புறம் விண்டு காற்றை பொறுத்து தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு கிளைமேட் அண்ட் வெதரோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மான்சூன் வின்ஸ். மான்சூன்கிறது வந்துட்டு அராபிக் வேர்டு மௌசிம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் டிரைவ் பண்ணுது. மான்சூன்கிறது வந்துட்டு சீசன் வின்ஸு. இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 சீசன் உங்களுக்கே தெரியும். வந்துட்டு இப்போது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம் அப்படின்னு இருக்கும் வந்துட்டு. பட் இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் 2 இருக்கும் வந்துட்டு. மற்ற எந்த கண்ட்ரிக்கும் அதுமாரி கிடையாது. வந்துட்டு நமக்கு தான் வந்துட்டு அளவுக்கு அதிகமான மழை வந்துட்டு பெய்யும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உதாரணத்துக்கு ஜனவரிலேருந்து வந்துட்டு உங்களுக்கு மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜனவரி டு மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன். அப்புறம் சம்மர் சீசனாக வந்துட்டு ஏப்ரல் மேலே ஹெவியான அக்னி நட்சத்திர வெயில்னு சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு வெயில் அடிக்கும். அப்புறம் ஜூன் கரெக்டாக 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, கோஸ்டல் ரீஜன் இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு மழை பெய்யும். அதேமாரி நார்த் ஈஸ்ட்டில் மழை பெய்யும், மெகாலயா, அசாம் இந்த ஏரியாலாம் மழை பெய்யும். அதேமாரி பீகார் இந்த ஏரியாவிலும் உங்களுக்கு மழை பெய்யும். ஏன்னு யோசிச்சிங்களா? வந்துட்டு இதுதான் வந்துட்டு மான்சூன் சீசன். வந்துட்டு இப்போ மான்சூன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சீசனல் வின்ஸு. இப்போது என்னென்னா, இப்போது உதாரணத்துக்கு வந்துட்டு அந்த பிஃபோர் ஜூனுக்கு முன்னாடியே வந்துட்டு மே மாதத்துலேயே வந்துட்டு என்ன ஆகும்னா, இந்த செகண்ட் இதில் பாருங்கள் வந்துட்டு உங்களுக்கு அரேபியன் சீயும் பே ஆஃப் பெங்காலும் இருக்கும். அந்த ஃபாஸ்ட் வின்ஸ் என்ன பண்ணுன்னா வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இந்தியாவை நோக்கி நகரும். இங்கே மும்பை இருக்குதுல்ல வந்துட்டு, இங்கே மும்பையிலேருந்து கேரளா இந்த சைடு இருக்குதுல்ல வந்துட்டு, இங்கே தான் நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸை வந்துட்டு அந்த கடல்லேருந்து வர காற்று எப்படி இருக்குன்னா ஈரப்பதத்தோடு உள்ள காற்றாக இருக்கும். வந்துட்டு இது டைரெக்டாக மேலே ஏறும்போது அப்போ என்ன ஆகும்னா டைரெக்டாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். வந்துட்டு ஒன்ஸ் அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாய்ஸ்ட் ஏர், அதாவது ஈரப்பதம் உள்ள ஏரை வந்துட்டு அட்மாஸ்பியர் வந்து ஹோல்ட் பண்ண முடியாமல் டைரெக்டாக மழையாக பொழிஞ்சிடும். மீதி உள்ள இங்கெல்லாம் போகுதில் வந்துட்டு இது நார்த்து சைடு போயிட்டே இருக்கும். வந்துட்டு போகும்போது இங்கே வந்துட்டு ஹிமாலயா இருக்குது. வந்துட்டு ஹிமாலயன் இது வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் பேரியர். இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு ஏர் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகாது, வந்துட்டு மாய்ஸ்ட் ஏர். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல மழையை தரும். வந்துட்டு பட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் இருக்கும், இங்கே ஆரவல்லி மவுண்டைன் இருக்குது. வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக இது பேரலாக இருக்கிறதுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக கடந்து போயிடும். இங்கே கோல்டு ஏர் கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்காக ட்ரையாகவே மாறிடும். இங்கே வந்துட்டு மழையே இருக்காது. அதனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெசர்ட்டிக் ஏரியாவாக ஃபுல்லாக டெசர்ட்டாகவே இருக்குது. வந்துட்டு ஓகேவா? அதேமாரி நார்த் ஈஸ்ட்டும் உங்களுக்கு நல்ல மழை பெய்யும். வந்துட்டு இதுதான் வந்துட்டு விண்ட் வேர்ட் சைடு, லீவேர்ட் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு இப்போது தமிழில் பார்த்துருப்பீங்களா, சவுத் வெஸ்ட் மான்சூன்னா வந்துட்டு வடகிழக்கு பருவமழை வந்துட்டு இங்கே நார்த்தில் இவ்வளோ மழை பெஞ்சுது, கேரளாவில் இவ்வளோ மழை பெஞ்சுது, கோவாவில் மழை பெஞ்சுது, கர்நாடகாவில் மழை பெஞ்சுதுன்னு சொல்லுவாங்கள்ல. வந்துட்டு அதே தான் வந்துட்டு இப்போது இந்த சைடு மழை பெய்கிற சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா விண்ட் வேர்ட் சைடு.
இது பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட கோஸ்டல் ரீஜன், தமிழ்நாடு ரீஜன் பார்த்தீங்கன்னா லீவேர்டு சைடு, இங்கே வந்து இந்த நேரத்தில் மழை இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு அங்கேருந்து வரும்ல வந்துட்டு ஒன்ஸு செப்டம்பர் முடிஞ்சோடனே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இதுதான் வந்துட்டு மான்சூன் வின்ஸ் வந்துட்டு ரிட்ரீட் ஆகும் வந்துட்டு. அப்போது என்ன ஆகும்னா அங்கேருந்து உங்களுக்கு வின்ஸ் இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் முட்டி திருப்பியும் வந்துட்டு இந்த சைடில் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதேமாரி ஆந்திராவோட கோஸ்டல் ஏரியா, ஒடிசா இங்கே உள்ள ஏரியாவுக்கு நல்ல மழையை கொடுக்கும் வந்துட்டு. இந்த ஃபஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு, இதுதான் வந்துட்டு அதோட டயக்ராம். ஸோ இதுதான் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் இங்கே போட்டிருக்கு. நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்துட்டு தமிழ்நாடுக்கு அதிக மழையை தரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்துட்டு செப்டம்பரோ இல்லை வந்துட்டு ஜூன், ஜூலைலாம் மழை பெய்யாது. சென்னைன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் நல்லா அடித்து ஊற்றும், நவம்பரில் தான் நல்லா அடித்து ஊற்றும் வந்துட்டு. அதே நவம்பர், டிசம்பரில் பார்த்தீங்கன்னா அங்கே வின்டராக இருக்குமே தவிர அங்கே பெருசாக மழை பெய்யாது கேரளாவில். இதுதான் வந்துட்டு மான்சூன் வின்ஸு. ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸு, பிளாட்யூஸு, டெக்கான் பிளாட்யூஸ்ன்னு இருக்குல்ல வந்துட்டு. மவுண்டெயின்ஸ்னால் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் தெரியும் வந்துட்டு, நார்தர்ன் பிளைன்ஸ் தெரியும், ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, மேற்கு மலை தொடர்ச்சி, அதுக்கப்புறம் தெற்கு மலை தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், அதுதான் வந்துட்டு ரிலீஃப்ஸு. ஸோ இது என்னென்னா வந்துட்டு இதனால தான் நமக்கு வந்துட்டு நல்ல ரெயின்ஃபாலும் கொடுக்குது, டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனும் நம்மளுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால தான் கேரளா, கர்நாடகாலாம் நல்ல மழை பெய்யுது. ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்துட்டு நமக்கு என்ன ஆகுது, தமிழ்நாடு ரீஜனுக்கு, ஆந்திரா கோஸ்டல் ரீஜனுக்கு நல்ல மழை பெய்யுது வந்துட்டு. நம்ம ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால தான் ஆட்டோமேட்டிக்காக கோல்ட் வின்ஸு, அதாவது சென்ட்ரல் ஏஷியாலேருந்து வந்துட்டு கசகஸ்தான் இந்த ஏரியா இருக்குல்ல வந்துட்டு, செர்பியா, அந்த ரஷ்யாலேருந்து கோல்டு வின்ஸாக வரும்போது ஹிமாலயா அதை தடுத்து நிப்பாட்டி ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுக்கு கரெக்டான டெம்பரேச்சராக, வார்ம் டெம்பரேச்சராக தருது வந்துட்டு. இதுதான் வந்துட்டு ஆக்டிங் ஆஸ் எ பேரியர். ஹிமாலயன் ரீஜன் வந்துட்டு ஒரு ஆக்டிங் ஆஸ் எ பேரியர் ஃபார் இந்தியன் சப்கான்டினென்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீமுங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான வின்ஸு, அதாவது ஏர்னால் வந்துட்டு ஸ்லோவாக போகிறது, வின்ஸ்னால் ரொம்ப காற்று அடிக்கிறது வந்துட்டு. இது என்னென்னா நேரோவாக வந்துட்டு அப்பர் அட்மாஸ்பியரில் போயிட்டே இருக்கும், அதாவது ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியோட கிரவுண்ட் லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 9லேருந்து 16 கிலோமீட்டர் வந்துட்டு 9 கிலோமீட்டர் டு 16 கிலோமீட்டர் இருக்கிறது தான் ட்ரோபோஸ்பியர். இங்கே தான் க்ளவுடும் உங்களுக்கு நல்லா ஃபார்ம் ஆகுது வந்துட்டு. ஓகேவா, இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு வின்ஸு மூவ் ஆகிட்டே இருக்கும் வந்துட்டு. ஓகேவா, இது அப்பர் அட்மாஸ்பியரில் தான் வந்துட்டு பார்க்க முடியும் வந்துட்டு. இது வந்துட்டு எப்படி வெதர் பேட்டர்னை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஓகேவா, ஜெட் ஸ்ட்ரீம் தியரி வந்துட்டு இருக்குது. இது எப்படி வந்துட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை கொண்டுட்டு வருது, ஈஸ்டர்லி அண்ட் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ங்கிறத பார்ப்போம். உதாரணத்துக்கு ட்ரோபோஸ்பியரில் வந்துட்டு இருக்கும் வந்துட்டு, இங்கே 9 to 16 கிலோமீட்டரில் வந்துட்டு இருக்குது. இப்போது ஈஸ்டர்லி அண்ட் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும், சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நல்லா வந்துட்டு சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகும். அதாவது பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீலேருந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ஹிமாலயன் நோக்கி போயிட்டே இருக்கும் வந்துட்டு. அதேமாரி நார்த் ஈஸ்ட் மான்சூனில் என்ன பண்ணும், அங்கே உள்ள காற்று, அதாவது நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு நேராக வந்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. ஓகே, ஸோ இதில் எப்படி வந்துட்டு இது அஃபெக்ட் ஆகுது, எப்படி வந்துட்டு இது டெம்பரேச்சரோ இல்லை ரெயின்ஃபாலோ எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் வந்துட்டு. ஸோ உதாரணத்துக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு இப்போது எக்ஸாம்பிள் ஏப்ரல், மே இந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது இது நார்த்து சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்துட்டு இருக்கும் வந்துட்டு அப்போதைக்கு. ஓகேவா, அப்போது வந்துட்டு வெஸ்டர்லினா வந்துட்டு வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு காற்று ஸ்பீடாக ட்ரோபோஸ்பியரில் போயிட்டே இருக்கும் வந்துட்டு. அந்த நேரத்தில் நமக்கு மழை பெருசாக இருக்கவே இருக்காது வந்துட்டு. ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, ஜூன் கிட்ட வர வர சன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சூரியன் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகும் 23.5 டிகிரிக்கு வந்துட்டு டில்ட் ஆகும் வந்துட்டு. அப்போது என்ன ஆகும்னா வெஸ்டர்லி வந்துட்டு விண்ட்ஸ் என்ன பண்ணும், டைரெக்டாக ஹிமாலயாவை நோக்கி போயிடும் வந்துட்டு. ஓகேவா, அது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸை பிளாக் பண்ணிவிடும், ஈரப்பதம் உள்ள காற்றை பிளாக் பண்ணி என்ன பண்ணிடும், மழை பெய்ய விடாமல் பண்ணிடும். ஆனால் கரெக்டாக ஜூனில் அந்த சைடு ஹிமாலயா நோக்கி போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம், அதாவது வந்துட்டு ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு நோக்கி வந்துட்டு டைரெக்டாக விண்டு உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் வந்துட்டு. அப்போது அந்த விண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வரும். இங்கேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகும் வந்துட்டு.
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரோபோஸ்பியரில் இருக்கிறதுனால இது சர்ஃபேஸ் லெவலில் போகும், அது டாப் லெவலில் இருக்கும் வந்துட்டு. இது ரெண்டும் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா க்ளவுடு ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஹெவியாக வந்துட்டு ரெயின்ஃபால் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. இதுதான் வந்துட்டு அப்பர் ஏர் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ஓகேவா? இது வந்து இன்கமிங் ஏர், ஜெட் ஸ்ட்ரீம் வந்துட்டு அவுட் கோயிங் ஏர் வந்துட்டு. இது ரெண்டும் இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியாக ரொம்ப வலுவாக வந்துட்டு க்ளவுடு ஃபார்ம் ஆகி வலுவாக வந்துட்டு ரெயின்ஃபாலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது வந்துட்டு. இதுதான் வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதேமாரி தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அங்கேருந்து இங்கே வரும்போது அப்போ ஹிமாலயாலேருந்து டேரெக்டாக இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்துடும் வந்துட்டு. ஓகேவா? இங்கேருந்து காற்று வரும் நார்த்துலேருந்து சவுத்து, இது சவுத்து வெஸ்ட்லேருந்து இது வரதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அப்பயும் வந்துட்டு க்ளவுடு ஃபார்ம் ஆகி தமிழ்நாடு ரீஜன், ஆந்திரா கோஸ்டல் ரீஜனுக்குலாம் உங்களுக்கு வந்துட்டு ஹெவி ரெயின்ஃபாலை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு ஜெட் ஸ்ட்ரீம் தியரி வந்துட்டு. டெம்பரேச்சர்னு பார்த்தோம்னா வந்துட்டு இப்போது ஏரில் எவ்வளோ வந்துட்டு ஹீட்டு வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு டெம்பரேச்சரு. ஸோ நார்மலாக நம்மளுக்கு ஜுரம் அடிச்சு தானே என்ன பண்ணுவோம், தெர்மாமீட்டரை வச்சு தான் நம்ம வந்துட்டு டெம்பரேச்சரை செக் பண்ணுவோம். அதேமாரி தான் வந்துட்டு தெர்மாமீட்டரை வச்சு தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சரை செக் பண்ணுறாங்க வந்துட்டு. இப்போது ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் எப்படி வருது, சன்னுலேருந்து வந்துட்டு ஷார்ட் வேவ் ரேடியேஷன், அதாவது ஷார்ட் வேவ் ரேடியேஷனாக சன்னு லைக் சோலார் ரேடியேஷன் வந்துட்டு பூமிக்கு வருது. வரும்போது ஓசோன் லேயரே ஃபில்டர் பண்ணிடுது. மீதி உள்ள சோலார் ரேடியேஷன் டைரெக்டாக எர்த் அட்மாஸ்பியருக்கு வருது. வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பூமி ஃபுல்லாக ஹீட் ஆகுது வந்துட்டு. ரிட்டர்ன் வந்துட்டு நைட்டு நேரத்தில் என்ன பண்ணுது, ரீரேடியேட் ஆகும் வந்துட்டு. அப்போது லாங் வேவ் ரேடியேஷனாக ஸ்பேஸுக்கு எர்த் அனுப்புது. ஆனால் சில வந்துட்டு சன் ஹீட் இருக்குதுல வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டர் வேப்பரும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் வந்துட்டு. அது பண்ணுறதுனால தான் எர்த்து இன்னும் ஹீட்டாகவே இருக்குது வந்துட்டு. நைட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாகவே இருக்கும் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு டெம்பரேச்சரை வந்துட்டு கால்குலேட் பண்ணுது வந்துட்டு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 மெக்கானிசம் இருக்குது. ஒன்று ரேடியேஷன், இன்னொன்று கண்டக்ஷன், இன்னொன்று கன்வெக்ஷன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து வர வெளிச்சம் இருக்குல்ல, சோலார் ரேடியேஷன், அது பூமிக்கு வர்றதில்ல வந்துட்டு. வரும்போது இடத்துல உள்ள ஆப்ஜெக்ட் எல்லாமே ஹீட் ஆகுதில்ல, இது வந்துட்டு ரேடியேஷன். கண்டக்ஷன் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மீடியம் வச்சு தான் ஹீட் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய கம்பி இருக்குது வந்துட்டு, ஓரத்தில் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடமும் ஹீட் ஆகிடுது. இல்லைனா வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு பாத்திரத்தில் ரொம்ப சுடுதண்ணி வச்சுருக்கீங்க, ஸ்பூன் எடுத்து உள்ளே போடுறீங்க வந்துட்டு, அப்போ என்ன ஆகுது வந்துட்டு ஓரத்துலேருந்து எண்டு வரைக்கும் நல்லா வந்துட்டு ஹீட் ஆகுதா ஸ்பூனு. இதுதான் ஏதோ ஒரு மீடியம் வச்சு கண்டக்ட் பண்ணுறது தான் கண்டக்ஷன். கன்வெக்ஷன் அப்படின்னா உதாரணத்துக்கு இது கேசியஸ் ஃபார்மாக கூட இருக்கலாம் வந்துட்டு. உதாரணத்துக்கு லிக்விட் ஃபார்மில் கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் வந்துட்டு. உதாரணத்துக்கு நீங்கள் பவுலில் தண்ணி வச்சுருக்கீங்க, இப்போது என்ன ஆகுதுன்னா கதன்னு நல்லா வந்துட்டு எரிய விட்றீங்க வந்துட்டு, ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க சுடு தண்ணி. அப்போது கீழே உள்ள தண்ணி ஹீட் ஆகுமா, இது வந்துட்டு டைரெக்டாக மேலே போகும். நல்ல கூலான வாட்டர் இருக்கும்ல, அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். இதனால தான் வந்துட்டு கொப்பளிக்கிற சவுண்டெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு காமிக்க வந்துட்டு நல்லா ஹீட் பண்ண. இதுதான் வந்துட்டு கன்வெக்ஷன். அதேமாரியே தான் வந்துட்டு கேசியஸ் ஃபார்மில் பார்த்தோம்னா ஹீட் ஏர் கீழே இருக்கும், மேலே போகும். கூல் ஏர் வந்துட்டு என்ன ஆகும்னா கீழே வரும். இதுதான் ஏர் சர்க்குலேஷனாக நடந்துகிட்டு இருக்கிறது. இதுதான் டெம்பரேச்சர் வந்துட்டு. ஓகேவா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ உதாரணத்துக்கு லேட்டிடியூடு பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இதே சஹாராவில் போனீங்கன்னா இன்னும் ஹாட்டாக இருக்கும். சவுதி அரேபியாவில் இன்னும் ஹாட்டாக இருக்கும். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், யூஎஸ்ஏ, கனடாலாம் இன்னும் கூலிங்காக இருக்கும் வந்துட்டு. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸு, கனடாலாம் இன்னும் கூலிங்காக இருக்கும். ரஷ்யா டாப்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூலிங்காக இருக்கும் வந்துட்டு. அதான் அல்டிடியூட் பேஸ் பண்ணியும். இப்போ சப்போஸ் நம்ம பூமியோட கிரவுண்ட் லெவலில் இருக்கும், ஒரு 2000 மீட்டர் மேலே போனீங்கன்னா பயங்கர கூலிங்காக இருக்கும் வந்துட்டு. ஏரோப்ளைன்லாம் நீங்கள் போனீங்கன்னா வந்துட்டு அதோட டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும் வந்துட்டு. அதான் அல்டிடியூட் பேஸ் பண்ணி வந்துட்டு. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, உதாரணத்துக்கு நம்ம கடலுக்கு பக்கத்தில் இருக்கோம்னா வச்சுக்கோங்க, த்ரூ அவுட் த இயர் ஒரே டெம்பரேச்சர் தான் கடைசி வரைக்கும் இருக்கும், மேரிடைம் டெம்பரேச்சர். இப்போ சென்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. 28 டிகிரி கீழேயும் வராது, அதே சமயத்தில் 40 டிகிரிக்கு மேலேயும் போகாது வந்துட்டு. ஏன்னா லேண்ட் ப்ரீஸு, சீ ப்ரீஸு இருக்குது வந்துட்டு. சீயில் உள்ள மாய்ஸ்ட் ஏர் லேண்டுக்கு வரும், லேண்டில் உள்ள ஹாட் ஹியூமிட் ஏர் அங்கே போகும். இப்படியே சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இதுவும் வந்துட்டு டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணுது. அதேமாரி ஓஷன் கரண்ட்ஸு, விண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் மான்சூன் சீன்ஸ், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் எல்லாம் வந்துட்டு உருவாக்குது வந்துட்டு. நெக்ஸ்ட் ஏர் ப்ரெஷர்னால் வந்துட்டு இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா பேரோமீட்டரை வச்சு தான் வந்துட்டு ஏர் ப்ரெஷரை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு ஏரில் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு பேரோமீட்டர்.
இப்போ உதாரணத்துக்கு சி லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29.92 ஹஜ்ஜி வந்துட்டு இருக்கும் வந்துட்டு. அதேமாரி வந்துட்டு சர்ஃபேஸ் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.03 kg per ஸ்கொயர் சென்டிமீட்டரில் இருக்கும் வந்துட்டு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு. இதேமாரி இன்னொன்று இருக்குது வந்துட்டு, பேரோகிராம்னு இருக்குது வந்துட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் வந்துட்டு. ஒரு சில இடத்துல ஏர் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஏர் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. இதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பேரோகிராம் வந்துட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னு இருக்கும் வந்துட்டு. ஓகே, இப்போது உதாரணத்துக்கு ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னு நீங்கள் லோ ப்ரெஷர்னால் வந்துட்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது லோ ப்ரெஷர் ஏரியா கிரியேட் ஆகிருக்கு. அதாவது ஒரு இடத்துல ரொம்ப வந்துட்டு ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், சரௌண்டிங் ஏரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும் வந்துட்டு. எப்பொழுதும் உள்ள ரூல் என்னென்னா, எப்பொழுதும் ஏர் ப்ரெஷர் வந்துட்டு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் எப்பொழுதும் ஏர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் வந்துட்டு. அப்படி இருக்கும்போது என்னென்னா, ஹை ப்ரெஷர் ஏரியா சுற்றி இருந்ததுன்னா அங்கேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு நவுந்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. ஓகேவா? இதேமாரி லோ ப்ரெஷர் ஏரியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு சைக்ளோனு, ரெயின்ஃபால் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இதேமாரி ஹை ப்ரெஷர் ஏரியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி சைக்ளோன் எஃபெக்டாக வருது வந்துட்டு. அந்த இடத்துல சைக்ளோனு, ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் அதெல்லாம் இருக்காது வந்துட்டு. ஓகே, ஹியூமிடிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஹைக்ரோமீட்டரை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறேன் ஹியூமிடிட்டி வந்துட்டு. ஸோ இது எப்படின்னா, ஒரு வாட்டர் வேப்பரில் எவ்வளோ டிகிரி ஆஃப் அமௌண்ட் லைக் ஒரு அட்மாஸ்பியர், ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஏரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் ஹியூமிடிட்டினா ஈரப்பதம் வந்துட்டு. உதாரணத்துக்கு கடல் பக்கத்துலலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காற்றுலேயே வந்துட்டு லைட்டாக ஈரப்பதம் இருக்கும், நம்ம கையே கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கும் வந்துட்டு. அதுதான் வந்துட்டு ஹியூமிடிட்டி வந்துட்டு. ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணுறது தான் ஹைக்ரோமீட்டர் வந்துட்டு. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 0 to 5% தான் இருக்கும் வந்துட்டு. ஓகே, இப்போ உள்ள ஈக்குவேட்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும், அடிக்கடி ரெயின்ஃபால் இருக்கிறதுனால. இதே நார்த் அங்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்காது வந்துட்டு. டெசர்ட் ஏரியாக்குள்ளே ஹியூமிடிட்டி இருக்காது வந்துட்டு. ஓகே, விண்ட்ஸ் அண்ட் விண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ எப்பொழுதுமே தெரியும் மூமெண்ட் ஆஃப் ஏர் எப்பொழுதும் எப்படி இருக்கும், ஹை ப்ரெஷர்லேருந்து வந்துட்டு லோ ப்ரெஷருக்கு நோக்கி எப்பொழுதும் போயிட்டே இருக்கும் வந்துட்டு. ஓகே, இப்போ உள்ள டயக்ராம் பாருங்களேன் வந்துட்டு. போலார் ஈஸ்டர்லீஸு, அப்புறம் வெஸ்டர்லீஸு, ட்ரேட் விண்ட்ஸு, வெஸ்டர்லீஸு, போலார் ஈஸ்டர்லீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது, பிளானட்டரி விண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த பிளானட்டரி விண்ட்ஸ் இதில் மொத்தம் 3 வகை இருக்குது வந்துட்டு. ஒன்று பிளானட்டரி விண்ட்ஸ், இன்னொன்று சீசனல் விண்ட்ஸ், இன்னொன்று லோக்கல் விண்ட்ஸ். ஓகே, பிளானட்டரி விண்ட்ஸ்னால் த்ரூ அவுட் த இயர் எல்லா வருஷமும் இதேமாரி இருந்துகிட்டே இருக்கும். போலாரில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும், வெஸ்டர்லீஸ்னு ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும். அதேமாதிரி ட்ரேட் விண்ட்ஸும் அதேமாரியே தான் வந்துட்டு. ஆனால் சீசனல் விண்ட்ஸ் இன்னொரு டைப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சவுத் வெஸ்ட் மான்சூன், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்துட்டு, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை வந்துட்டு சீசனுக்கு தகுந்த மாரி மாறிட்டே இருக்குல்ல, அதுதான் சீசனல் விண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லோக்கல் விண்ட்ஸ்னால் லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸ் வந்துட்டு. இப்போ ஷார்ட்டான ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு திடீர்னு மழை பெய்யுது, அப்புறம் திடீர்னு வந்துட்டு பனி பெய்யுது, இல்லை திடீர்னு ஆலங்கட்டி மழை பெய்யுது, இதெல்லாம் தான் வந்துட்டு லோக்கல் விண்ட்ஸ் வந்துட்டு. ஸோ இதை வந்துட்டு விண்ட் ஸ்பீடை வந்துட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படிங்கிறத வச்சு தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க வந்துட்டு. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃப்ரான்சிஸ் பியூஃபோர்ட்டு 1805 கண்டுபிடிச்சது. அவர் வந்துட்டு பிரிட்டிஷில் ராயல் நேவி ஆஃபீஸராக வேலை பார்த்தவர் வந்துட்டு. ஓகே, இப்போது வந்துட்டு விண்டு டேரக்ஷனை எப்போ நார்த்லேருந்து சவுத்துக்கு போகுதா, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகுதா, அதோட விண்டு ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடுக்கு போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு விண்டு வேன் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டு ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க. விண்டு வேன் என்ன பண்ணுன்னா, ஆட்டோமேட்டிக்காக விண்டு டேரக்ஷனை வந்துட்டு மெஷர் பண்ணும். அதேமாரி வந்துட்டு விண்டு ஸ்பீடு எவ்வளோ தூரம் ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அனிமோமீட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி மெட்டீரியோகிராஃப் ஆர் ட்ரிபிள் ரிஜிஸ்டருங்கிற ஒரு டிவைஸ், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது வந்துட்டு. அதை வச்சு தான் விண்டு ஸ்பீடையும் விண்டு டேரக்ஷனையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதேமாரி விண்டு ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் இருக்குது, அது மூலமாக டெபிக் பண்ணுறாங்க. இப்போ இங்கேருந்து இவ்வளோ ஸ்பீடுக்கு விண்டு போகும், இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த விண்டு இங்கே இருக்கும், இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த விண்டு ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க மேப்பாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதுதான் விண்ட் அண்ட் விண்ட் சிஸ்டம் வந்துட்டு. ஓகே, ஸோ கைஸ் இன்றைக்கி வந்துட்டு கிளைமேட் அண்ட் வெதரில் வந்துட்டு விண்ட் அண்ட் விண்ட் சிஸ்டம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு மான்சூனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் பார்க்கலாம். அடுத்த டாப்பிக்காக வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், அதோட கிளைமேட் அண்ட் வெதர் முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.